எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜனவரி 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபயர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து இந்த வருஷம் டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 இயருக்கான டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னா ஃபீஸ் வந்து ₹600. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஃபீஸ் எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது தமிழகத்தில் எத்தனை கோடி வாக்காளர்கள் உள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 6.36 கோடி. அதாவது 6,36,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட் லிஸ்ட் தான், அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் தான். இப்போ அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வாக்காளர் பட்டியல புதுசா 18 வயது நிறைவடைஞ்சவங்க, வாக்காளர் பட்டியலிருந்து தன்னோட பெயரை நீக்கிறதுக்கு விரும்புறவங்க, அவங்களுக்கான விண்ணப்பங்கள்லாம் பெறப்பட்டு கடைசியா எல்லா நடைமுறைகளையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இறுதி பட்டியலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி. சோ இந்த அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி ரிலீஸ் பண்ணது டிராஃப்ட் லிஸ்ட், இப்பதான் வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 6.36 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா பார்த்தோம்னா 6,36,12,950 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3,11,74,027 பேரு. பெண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா 3,24,29,803 பேர். சோ ஆண் வாக்காளர்களை விட ஒப்பிடும்போது பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. அடுத்து தொகுதிகள் வாரியாக பாத்தீங்கன்னா எந்த தொகுதியில அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சோழிங்கநல்லூர் தொகுதியில தான் அதிகமான வாக்காளர்கள். சோ இது மிஸ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தவர் எத்தனை பேர் இருக்காங்க வாக்காளர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டுல 9,120 பேர் வந்து இருக்காங்க 3ஆம் பாலினத்தவங்க. அடுத்து அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி எதுனா சோழிங்கநல்லூர் தொகுதி. அங்கே 6,90,958 வாக்காளர்கள் இருக்காங்க. குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி வந்து கீழ்வேலூர். இங்க வந்து 1,76,505 வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்து மாவட்ட வாரியாக தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 38 மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுல அதிகமான வாக்காளர்கள் சென்னையிலயும், குறைவான வாக்காளர்கள் அரியலூர்லயும் இருக்காங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 6,27,30,588 பேர் இருந்தாங்க. இப்போ அந்த வாக்காளர் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 6,36,12,950 உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின், கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எத்தனை ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 6 ஆண்டுகள். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது 2024 டு 25ஆம் ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். 2024 பிப்ரவரியில தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. சோ அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு புதிய திட்டம் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே என்னன்னா தமிழ்நாட்டை வந்து குடிசை இல்லா மாநிலமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. சோ இந்த திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா அடுத்த 6 ஆண்டுகள்ல 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. குடிசை வீடுகள்லாம் கான்கிரீட் வீடுகளாக கட்ட போறாங்க. சோ இந்த நிகழ் நிதியாண்டுல 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி ஒரு வீட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3.50 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு வந்து கட்டப்படும் சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க நிதி. சோ 6 ஆண்டுகள்ல தலா 3.50 லட்சம் மதிப்புல கிராமப்புறங்கள்ல 8 லட்சம் வீடுகள் கட்ட போறாங்க, கான்கிரீட் வீடுகள். இதுல கான்கிரீட் வீடுகள் கட்ட போறாங்களே அது எவ்வளவு அளவுக்கு இருக்கணும்? குறைந்தது பாத்தீங்கன்னா 360 சதுர அடி இருக்கணும் அந்த வீடு. அதுல 300 சதுர அடிக்கு வந்து ஆர்சிசி கூரை போட்டிருக்கணும், 60 சதுர அடி வந்து தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு அந்த வீடு கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. சோ இது வந்து பயனாளர்களை அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க வீடு கட்டிக்கொள்ளலாம். சோ அதுக்கான நிதியை வந்து அதுக்கப்புறமா இந்த திட்டத்தின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். சோ இதான் 4 தவணைகளாக இந்த நிதியானது அதாவது விடுவிக்கப்படும். இந்த 3.50 லட்சம் அப்படிங்கிறது 4 தவணைகளாக அந்த ஒரு பயனாளிக்கு வந்து விடுவிக்கப்படும். சோ இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா
இப்போ நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுநர் உரையானது தொடங்கப்படும். ஆளுநர் உரையோட சட்டப்பேரவை கூட்டமானது தொடங்கப்படும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 176 உட்பிரிவு 1ல பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு தொடக்கத்துல சட்டப்பேரவையோட கூட்டமானது ஆளுநர் உரையோட தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்லயே பார்த்திருப்போம். அதே மாரி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இந்த 2025 புத்தாண்டு வந்ததுக்கு அப்புறமா முதல் கூட்டத்தொடர் நேத்து தொடங்கியிருக்கு. அதுல ஆளுநர் உரையாற்றியிருக்கணும். ஆனா ஆளுநர் அவர்கள் உரையாற்றாம சென்றுட்டாங்க. இத பத்தி அந்த ஆளுநர் உரையை ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் ஆளுநர் மாளிகை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நமக்கு தேவையில்ல. இப்ப என்னன்னா, இந்த ஆளுநர் உரையை இவர் ஆற்றாம போனதுக்கு அப்புறம், ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஆற்றாம விட்டதுக்கு அப்புறமா, அ மு. அப்பாவு அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் மு. அப்பாவு அவர்கள் வந்து அந்த உரைய வந்து வாசிச்சிருக்காங்க. அந்த உரையில என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல நம்ம தமிழ்நாடு என்னென்ன திட்டங்கள மேற்கொண்டிருக்கு, அதுல எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அந்த மாரி தான் ஆளுநர் உரையில வந்து இடம்பெற்றிருக்கும். என்ன இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரதமர் வீடு கட்டும் திட்டம். அதாவது இதுல பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம் இருக்கு. ஒண்ணு வந்து அர்பன், இன்னொன்னு வந்து கிராமின் சொல்ட்டு. அர்பன் அப்படிங்கிறது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம். இது 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிராமின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். இது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். இது 2016ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 8 ஆண்டுகளாக அதுக்கான நிதிய வந்து மத்திய அரசு உயர்த்தல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, தலா ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் 1.20 லட்சமானது வழங்கப்படும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து இந்த நிதிய வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதே டைம்ல தமிழ்நாட்டுல 2010ஆம் ஆண்டு வந்து கலைஞர் வீடு வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வந்து 60,000 மதிப்புல கட்டித் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு அதுக்கப்புறமா இதோட ஒரு முன்னோடியாக தான் இந்த திட்டத்த பின்பற்றி தான் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்த இப்போ லான்ச் பண்றாங்க. இப்போ 6 ஆண்டுகள் அதாவது சாரி இப்போ இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, 3.50 லட்சம் மதிப்பீட்ல ஒரு வீடு கட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 60,000த்த விட 6 மடங்கு அதிகமான நிதிய தமிழக அரசு உயர்த்தியிருக்கும் வீடு கட்டுறதுக்கு. ஆனா மத்திய அரசு உயர்த்தல அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருக்காங்க ஆளுநர் உரையில. இது மட்டும் இல்லாம கல்வியில மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள்ல தமிழக அரசு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்றாங்க அப்படின்னும் ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. அதையும் வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அதாவது முதுநிலை பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா, கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. அந்த கல்வி உதவித்தொகையை தமிழக அரசு வந்து 2 மடங்காக அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து டிஎன் ரைட்ஸ் திட்டம். இதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம் தான் டிஎன் ரைட்ஸ். இது வந்து உலக வங்கி நிதியுதவியோட செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம். இந்த டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, விடுதிகள் மையமானது தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ எண்முறை சிகிச்சைகள் வழங்குறது, அதே மாரி பேசுறதுக்கான சிகிச்சைகள், இந்த மாரி வாசிப்பு சிகிச்சை, இந்த மாரி போன்ற சிகிச்சைகள வழங்குறதுக்காக விடுதிகள் மையம், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையமானது சோழிங்கநல்லூர்ல தொடங்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல தொடங்கப்பட்ட முதல் விடுதிகள் மையம். இது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட விடுதிகள் மையமானது தொடங்கப்பட இருக்கு தமிழ்நாட்டுல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் இல்ல. இது செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம தமிழ்நாட்ட முன்னேற்றுவதற்காக செயற்கை நுண்ணறிவு இயக்கத்த தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. கல்வியில, வேலை வாய்ப்புல, தொழில்கள்ல, ஆராய்ச்சியில, மருத்துவத்துல நம்ம தமிழ்நாட்ட முன்னேற்றுவதற்காக செயற்கை நுண்ணறிவு இயக்கத்த தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் விளையாட்டுல என்னென்ன பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு பார்க்கும்போது, 2022ல பார்த்தீங்கன்னா, சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது தமிழ்நாட்டுல மாமல்லபுரத்துல நடைபெற்றது. இந்தியாவிலே முதன்முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழ்நாட்டுல தான் 2022ல நடைபெற்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம். அதாவது கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம். 33 வகையான விளையாட்டு உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஆ சிறுவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ். இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா, 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. இந்த கிராமப்புறங்களுக்கான இந்த விளையாட்டு உபகரணங்கள் திட்டம் பார்த்தீங்கன்னா, 86 கோடியில செயல்படுத்தப்படுகிறது. 86 கோடி ரூபாய் செலவுல. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, விளையாட்டு வீரர்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புல வந்து 3% இடஒதுக்கீடானது அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 3வது கேள்வி. முதல்வர் காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2022. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் இந்த முதல்வர் காலை உணவு திட்டமானது தொடங்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா, மதிய உணவு திட்டம் நம்ம பார்த்திருப்போம். அதே மாரி தொடக்கப்பள்ளி படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு
காலை உணவு வழங்குவதற்காக. ஸோ காலை உணவு வழங்குவதன் மூலமாக அவங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகரிக்குது. மேலும் அவங்க தடையில்லாம கல்வி பயில்றதுக்கு அந்த திட்டமானது உதவுது. ஸோ அந்த வகையில முதல்வர் காலை உணவு திட்டம்ங்கிறது 2022 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி மதுரையில நெல்பேட்டையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. இது செப்டம்பர் 15ங்கிறது அண்ணாவுடைய பிறந்த நாள். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 34,987 தொடக்க பள்ளிகள்ல 17.53 லட்சம் குழந்தைகள் வந்து பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டா தான் ஜூலை 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா 3,995 அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க, விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். இது வந்து மத்திய அரசுடைய திட்டம். ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அல்லது சமக்கர சிக்ஷா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கான உரிய நிதியை இன்னும் மத்திய அரசு வழங்காம பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல புதிய தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தாததுனால இந்த மாதிரி நிதியை வந்து விடுவிக்காம மத்திய அரசு இருக்காங்க. சோ இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க மத்திய அரசு. சோ இந்த திட்டத்தின் கீழ் உரிய நிதியை தமிழக அரசுக்கு வழங்காததுனால பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான ஊதியம் வழங்க முடியல. அதே மாதிரி பள்ளிகளுடைய கட்டடங்களை வந்து பராமரிக்கிறது. கல்வி உரிமை சட்டம் 2009ஆம் ஆண்டு இயற்றிருந்தாங்க. இந்த சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது. இந்த இடஒதுக்கீட்டுல பயில்றாங்களே மாணவர்கள், அவங்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே தான் செலுத்துவாங்க. சோ அந்த நிதியும் வந்து செலுத்த முடியாம இருக்கு. சோ தமிழக அரசு சொந்த நிதியிலேருந்து தான் இந்த செலவுகள்லாம் பார்க்குது. இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் உரிய நிதியை மத்திய அரசு வழங்காததுனால தமிழக அரசு தான் நிதியை வழங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறது, மருத்துவ படிப்பு, அடுத்து அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் 7.5% இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு. நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் எனப்படக்கூடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி சென்னையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை சார்பில் தான் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம். இதுக்கான பட்ஜெட் இந்த நிதியாண்டுல இதுக்கு எவ்வளவு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க புதுமை பெண் திட்டத்துக்குன்னா 370 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 4.25 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ அரசு பள்ளியில 6th to 12th வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து காலேஜ்ல போய் படிக்கிறாங்க இல்லையா மாணவிகள், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்துவதற்கான திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். சோ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்வி சேர்க்கை மாணவிகளோட கல்லூரியில மாணவிகள் சேர்வதான அதிகரிச்சிருக்கு. சேர்க்கை விகிதமானது அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ் புதல்வன் திட்டம். இப்போ புதுமை பெண் திட்டம் மாதிரி தான் தமிழ் புதல்வன் திட்டம். இது மாணவர்களுக்கான திட்டம். 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில தமிழ் வழியில படிச்சுட்டு உயர்கல்வியில போய் ஜாயின் பண்றாங்க. காலேஜ்ல போய் ஜாயின் பண்றாங்கன்னா, அந்த மாணவர்களுக்கு அந்த கல்லூரி படிப்பை முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா, மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்கான திட்டம் தான் தமிழ் புதல்வன். இந்த திட்டம் வந்து 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 3.52 லட்சம் மாணவர்கள் நிகழ் வந்து பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எங்க லான்ச் பண்ணாங்க இந்த ஸ்கீம்னா கோவை அரசு கலைக் கல்லூரியில தான் லான்ச் பண்ணாங்க. எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னா இந்த திட்டத்துக்கு 360 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 4வது கேள்வி தமிழகத்தின் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1000, அதாவது 2.5:1000 2.5 1000. அதாவது இதோட மீனிங் என்னன்னா தமிழ்நாட்டுல 1000 மக்களுக்கு 1000 பொதுமக்களுக்கு 2.5 மருத்துவர்கள் இருக்காங்க அப்படிங்கறதா இதை குறிக்குது. நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். அதாவது இந்தியா நம்ம நாடு முழுக்க நவம்பர் மாத நிலவரப்படி மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளோட விகிதம், பொதுமக்களோட விகிதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 811 இப்படி இருந்திருக்கும். 1:811. அதாவது 811 மக்களுக்கு ஒரு மருத்துவர் நம்ம இந்தியால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். உலக சுகாதார நிறுவனம் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சோ இதான் கரெக்டான ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்காங்க. 811 மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கும் போது உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்ததை விட அதிகமான மருத்துவர்கள் தான் இந்தியால இருக்காங்க.
அதோட இப்போ தமிழ்நாட்டுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1000 மக்களுக்கு 2.5 மருத்துவர்கள் இருக்காங்க. அப்போ உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்ததை விட 2 மடங்குக்கும் அதிகமாக தான் நம்ம தமிழ்நாட்டுல மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம்ங்கிறது 1000 2.5:1000 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு. இந்தியால மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் அப்படிங்கிறது 1:811 அப்படிங்கிற அளவுல இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 36 அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கு. அடுத்து 299 அரசு பொது மருத்துவமனைகள் இருக்கு. 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 8713 துணை சுகாதார நிலையங்கள் சொல்லிட்டு மருத்துவ கட்டமைப்புல தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையில தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்படக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநாவுடைய விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 5ல. சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா இப்போ நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் இந்த மாதிரி தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கப்படுது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு கீழ். சோ இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 2024 ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையேயான விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க தமிழகத்தில் தொடங்கப்படும் திட்டம் எது? ஆன்சர் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். சோ 2024 to 25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் மத்திய பட்ஜெட் இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு புதிய திட்டம் தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். சோ அடுத்த 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து வறுமையை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டமானது லான்ச் பண்ணிருப்பாங்க. இதுவுமே ஆளுநர் உரையில இடம்பெற்ற முக்கியமான விஷயங்கள் தான். சோ அதையும் பார்த்துடலாம். அதாவது பாத்தீங்கன்னா 2019 to 2021ஆம் ஆண்டுக்கான 5ஆம் கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகள் அடிப்படையில நிதி ஆயோக் ரீசெண்டா வந்து பல பரிமாண வறுமை குறியீடை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மல்டி டைமென்ஷனல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஹங்கர் இண்டெக்ஸ். சோ அதுல பாத்தீங்கன்னா அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 2.2% மக்கள் தான் ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. மிக குறைந்த அளவுல தான் தமிழ்நாட்டுல ஏழைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தேசிய சராசரிங்கிறது 14.96% இருக்கு. நம்ம இந்திய அளவுல பல பரிமாண வறுமையினால 14.96% வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப குறைவா 2.2% பேர் தான் ஏழையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதி ஆயோக்கோட பல பரிமாண வறுமை குறியீடுல தெரிவிச்சிருக்காங்க. சோ அப்போ இவ கம்மியா தான் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல வறுமையை ஒழிக்கிறதுக்காக முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. சோ இது வந்து தமிழ்நாடு இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் கட்டமா ஒரு 5 லட்சம் வறிய குடும்பங்களை சேர்ந்தவங்களை மேம்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு 5 லட்சம் குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள 2 ஆண்டுகள்ல மீட்டெடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீம். சோ இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தான் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பட்ஜெட்ல அப்படின்னா 27,922 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆதரவு இல்லாம இருக்கிறவங்க, தனியா குழந்தைகளோட எந்த ஒரு அதாவது பிள்ளைங்களோட தயவு இல்லாம தனித்து வசிக்கக்கூடிய முதியோர்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், அடுத்து மனநலம் குன்றியவங்க, அடுத்து மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள், இவங்க இருக்கக்கூடிய குடும்பத்தை தேர்வு செஞ்சு அவங்கள வந்து விளிம்பு நிலையிலேருந்து மீட்டெடுப்பதற்காக தான் இந்த ஸ்கீம். இந்த திட்டம் பொருளாதார அடிப்படையில மட்டும் இல்லாம அவங்களுக்கான அடிப்படை வசதிகள், கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் இந்த மாதிரியான அனைத்து வசதிகளையும் வழங்குவதை உள்ளடக்கி தான் இந்த ஸ்கீம் ஆனது லான்ச் பண்றாங்க. என்ன திட்டம்? தாய்மானவர் திட்டம். எதுக்காக? வறுமையை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டமானது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 6வது கேள்வி, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ரயில்வே கோட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ரயில்வே கோட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரயில்வே கோட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. தெலுங்கானால சர்வப்பள்ளி ரயில்வே முனையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை ரயில் மண்டலத்தின் கீழ் ஒடிசால ராயகாதா ரயில்வே கோட்டத்தை நிறுவனத்துக்கு அடிக்கல்லும் நாட்டிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
இத தொடங்கி வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியபோது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நாட்டுல இப்போ 136 வந்தே பாரத் ரயில்களானது இயக்கப்படுதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா, ஸ்லீப்பர் ரயில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சோதனை நடத்தப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அதிவேகம் 180 கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்து வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் வந்து சோதனையானது நடத்தப்பட்டது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இடையேயான 40 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்துல இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலுடைய சோதனை நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். அதையும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தில்லியில ரீசெண்டா தான் நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து உலகிலே மிகப்பெரிய ரயில்வே மேம்பாலம் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. இந்த நதி வழியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரீசெண்டா ரயில் இயக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது இந்த பாலத்தில்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். நேத்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல. அடுத்து நாட்டின் முதல் கதிசக்தி பல்கலைக்கழகமானது குஜராத்ல தொடங்கப்பட்டிருக்கு. இந்த செய்திகள்லாம் தான் பிரதமர் வந்து தெரிவிச்சிருப்பாங்க பேசிய போது. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நம்ம இந்தியா வந்து உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பை கொண்ட நாடாக உருவெடுத்திருக்கு? இதுவும் எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, எந்த நாட்டின் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் கனடா. சோ கனடாவுடைய பிரதமர் தான் ஜஸ்டின் ட்ரூடோ. இவர் பாத்தீங்கன்னா இப்ப அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. சோ கனடால ஆளும் கட்சி எதுனா லிபரல் கட்சி. சோ அந்த நாட்டுடைய பிரதமரா இருந்தவர் தான் ஜஸ்டின் ட்ரூடோ. இப்போ அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. அடுத்த 8வது கேள்வி, PSLV C-60 ராக்கெட்டில் எத்தனை ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டன? ஆன்சர் 24 ஆய்வு கருவிகள். ஸ்பேடெக்ஸ் திட்டம் பத்தி ரீசெண்டா தான் பார்த்திருப்போம். டிசம்பர் 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் விண்கலமானது PSLV C-60 ராக்கெட் மூலமாக விண்ணில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அந்த PSLV C-60ல பாத்தீங்கன்னா PS4 பகுதி 4வது நிலை தான் PS4 பகுதி. அந்த PS4 பகுதியில பாத்தீங்கன்னா 24 ஆய்வு கருவிகளை வந்து இஸ்ரோ அனுப்பியிருக்காங்க. கவனிங்க, ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் ஸ்பேடெக்ஸ் வந்து டிசம்பர் 30 வந்து லான்ச் பண்ணாங்க PSLV C-60 ராக்கெட் மூலமாக. அதை லான்ச் பண்ணி பூமியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு, அதாவது 470 நினைக்கிறேன் தொலைவு. சோ பூமியிலேருந்து 475 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில பாத்தீங்கன்னா அந்த 2 விண்கலன்கள் ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் 2 விண்கலன்கள் அனுப்புனாங்க. ரெண்டுமே 475 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தினாங்க. சோ இப்போ 2யும் ஜனவரி 7ஆம் தேதி ஒருங்கிணைக்க போவதாக தெரிவிச்சிருப்பாங்க. அந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா இப்போ ஜனவரி 9ஆம் தேதிக்கு போஸ்ட்பான் பண்றதாக தெரிவிச்சிருக்காங்க. தள்ளி வைக்கிறதாக. சோ எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புறாங்க? PSLV C-60. இதுல பாத்தீங்கன்னா 24 ஆய்வு கருவிகளும் அனுப்பப்பட்டிருக்கு. ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விண்வெளியில நம்ம இந்தியாவுக்குன்னு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் அனுப்பியிருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள்ள இந்திய விண்வெளி மையத்தை அமைக்கிறதுக்கு நம்ம இஸ்ரோ வந்து திட்டமிட்டிருக்கு. இந்த 2 விண்கலங்கள் அனுப்பியிருக்காங்க இல்லையா ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ், ரெண்டுமே பாத்தீங்கன்னா தலா 220 கிலோ எடை கொண்டது. இப்போ இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்ட 2 ஆய்வுக்கலன்கள், 2 விண்கலன்களுமே ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைச்சுட்டாங்க அப்படின்னா, இத்தகைய தொழில்நுட்பத்தை கொண்ட உலகின் 4வது நாடாக இந்தியா வந்து உருவெடுக்கும். நெக்ஸ்ட் 9வது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டு. ரவிக்குமார். டு. ரவிக்குமார் அவர்களுக்கு தான் 2024ஆம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, இப்போ ரீசெண்டா திருவள்ளுவர் திருநாள் விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல அம்பேத்கர் விருது பாத்தீங்கன்னா து. ரவிக்குமார் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலர். நெக்ஸ்ட் பெரியார் விருது பாத்தீங்கன்னா விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து திராவிடர் விடுதலை கழக பொதுச் செயலர். சோ இந்த அம்பேத்கர் விருது, பெரியார் விருது பெறவங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் பரிசு மற்றும் 1 பவுன் தங்க பதக்கமானது வழங்கப்படும். நெக்ஸ்ட் திருவள்ளுவர் விருது 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வந்து புலவர் மு. படிக்கராமு என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்ணா விருது வந்து எல். கணேசன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பாரதியார் விருது வந்து கபிலன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பாரதிதாசன் விருது கவிஞர் செல்வ கணபதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. திருவிக விருது வந்து GR ரவீந்திரநாத்துக்கும், KA விஸ்வநாதன் விருது வந்து வேமு பொதிய வெப்பன் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பரிசு, 1 பவுன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கப்படும். பொன்னாடை அவங்களுக்கு போர்த்தப்படும். அடுத்து கலைஞர் விருது பாத்தீங்கன்னா முத்து வாவாசி என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை, 1 பவுன் தங்கப்பதக்கமானது வழங்கப்படும். நெக்ஸ்ட் 10வது கேள்வி, தற்போது சீனாவில் பரவி வரும் HMPV என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, வைரஸ். சோ இப்போ சீனால பாத்தீங்கன்னா HMPV வைரஸ் தொற்று தான் பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். இப்போ இந்த HMPV தொற்று பாத்தீங்கன்னா இந்தியாலையும் 5 பேருக்கு வந்து பரவி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியால 5 பேருக்கு இந்த HMPV தொற்று இருக்கிறதானது இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு.
ஹெச்எம்பிவி அப்படின்னா என்ன? ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். அதுதான் ஹெச்எம்பிவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த தொற்று பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள், குளிர்காலங்கள்ல தான் அதிகமா பரவுது. ஸோ நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்தே மழைக்காலங்கள், குளிர்காலங்கள் வந்தாலே வந்து இன்ஃப்ளூயன்ஸா, பாரா இன்ஃப்ளூயன்ஸா, கரோனா, ரெஸ்பிரேட்டரி, அடுத்து சின்ஸ்டியஸ் வைரஸ் அப்படிங்கிற சுவாச தொற்று நோய், அடினோ வைரஸ், ரைனோ வைரஸ் பாதிப்புகளானது இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஹெச்எம்பிவி தொற்று அப்படிங்கிறதும் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த ஹெச்எம்பிவி தொற்று ஏற்பட்டா அதுக்கான அறிகுறிகள் என்னன்னா, சளி ஏற்படும், காய்ச்சல், இருமல் ஏற்படும், சுவாச பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் வந்து ஹெச்எம்பிவி தொற்றுக்கான அறிகுறிகள். 1வது கேள்வி, உலக போர் அனாதைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 6. ஸோ ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி உலக போர் அனாதைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ போர் அனாதைகள் அப்படின்னா, இப்போ போர்னால பெற்றோர்கள் இழந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும், அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 6ஆம் தேதி உலக போர் அனாதைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா, ஆர்ஃபன் லைவ்ஸ் மேட்டர் அண்ட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் வார் அஃபெக்டட் சில்ட்ரன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் வந்து தீம். இந்த வேர்ல்டு வார் ஆர்ஃபன்ஸ் டேக்கான தீம். நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே பார்த்தீங்கன்னா, சீனா வந்து உலகின் மிகப்பெரிய அணைய 11,00,000 கோடி மதிப்பீட்டுல அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்ப அந்த அணை வந்து இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு சீனா மறுபடியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யார்லுங் சாங்போ ஆறு. ஸோ பிரம்மபுத்திரா நதியுடைய திபெத்திய பேர் தான் யார்லுங் சாங்போ. இந்த பிரம்மபுத்திராங்கிறது திபெத்ல தானே இந்த இமயமலை பகுதியில பார்த்தீங்கன்னா, இமயமலை பகுதி வழியாக திபெத்ல தான் பாயுது இந்த பிரம்மபுத்திரா நதி. அது ஒரு பள்ளத்தாக்குல நுழைஞ்சு அதுலேருந்து வளைஞ்சு தான் அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சு அப்புறமா வந்து வங்கதேச நாட்டுக்குள்ள நுழையுது இந்த பிரம்மபுத்திரா நதி. ஸோ இந்த யார்லுங் சாங்போ ஆற்றுல தான் சீனா வந்து அணையை கட்ட போறாங்க. அதாவது நம்ம பிரம்மபுத்திரா நதின்னு சொல்லுவோம். அந்த அணைங்கிறது இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சீனா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜனவரி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து ₹600. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து குடுப்போம். ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும். ஸோ 1 இயருக்கான பிடிஎஃப். ஸோ இது எப்படி பே பண்ணலாம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா, உங்கள இந்த பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம். அடுத்து குரூப் 1 பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 13. ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து 999 30+ டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் அண்ட் டெஸ்ட் பிடிஎஃப் குடுப்போம். படிக்கிறதுக்கு புக் லிங்க் குடுப்போம். வேர் டூ ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்ச் பத்திய டீட்டெயில் இல்லாட்டி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி 29 ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது தமிழகத்தில் எத்தனை கோடி வாக்காளர்கள் உள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 6.36 கோடி வாக்காளர்கள். 2வது கேள்வி, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எத்தனை ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 ஆண்டுகள். 3வது கேள்வி, முதல்வர் காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. 4வது கேள்வி, தமிழகத்தின் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2.5:1000. 5வது கேள்வி, வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க தமிழகத்தில் தொடங்கப்படும் திட்டம் எது? ஆன்சர் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். 6வது கேள்வி, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ரயில்வே கோட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. 7வது கேள்வி, எந்த நாட்டின் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் கனடா. 8வது கேள்வி, PSLV C-60 ராக்கெட்டில் எத்தனை ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டன? ஆன்சர் 24. 9வது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் து. ரவிக்குமார். 10வது கேள்வி, தற்போது சீனாவில் பரவி வரும் HMPV என்பது டேஷ்? ஆன்சர் வைரஸ். 11வது கேள்வி, உலக போர் அனாதைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 6ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.